இலங்கையின் 8வது பாராளுமன்றத்தின் செயற்பாடுகள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் இன்று மாலை உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டன. பிரித்தானியாவின் வெஸ்ட்மினிஸ்டர் முறையின் சம்பிரதாயங்களை பின்பற்றி ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன குதிரைப்படை பின்தொடர பாராளுமன்றத்திற்குள் பிரவேசித்தார். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்களை வரவேற்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். பாராளுமன்றத்தின் செயற்பாடுகளை சம்பிரதாயபூர்வமாக ஆரம்பித்து வைக்கும் கொள்கை விளக்க உரைக்கு முன்னதாக இராணுவத்தின் மரியாதை அணிவகுப்பு இடம்பெற்றதுடன் மரியாதை வேட்டுக்களும் தீர்க்கப்பட்டன. பொதுத் தேர்தலின் பின்னர் ஆட்சி பீடமேறிய அரசாங்கத்தின் தலைமைத்துவத்தினால் தமது அரசின் கொள்கைகள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் தொடர்பில் ஆற்றுகின்ற உரை ஆரம்பத்தில் சிம்மாசன உரை என்றும் 1978 ஆண்டின் பின்னர் அரசாங்கத்தின் கொள்கை உரை எனவும் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதன்படி ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அரசாங்கத்தின் கொள்கை உரையை ஆற்றினார். தேசிய அரசாங்கத்தை அடிப்படையாக கொண்டு 2 பிரதான கட்சிகளும் இணைந்து கட்டியெழுப்பும் இணக்க கூட்டமைப்பின் பிரதான நோக்கங்களை நான் இவ்விடத்தில் எடுத்துக் கூற விரும்புகின்றேன். அனைத்து இனங்களுக்கிடையே நல்லிணக்கத்தை கட்டியெழுப்பி சமூக பொருளாதாரத்தை மேம்படுத்துவதும் நவீன உலகின் தேசிய மற்றும் சர்வதேச பாரிய சவால்களை சிறப்பாக எதிர்நோக்குவதும் இதன் நோக்கமாகும். இந்த சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் உயர்ந்த மட்டத்தில் மானிட அபிவிருத்தியை ஏற்படுத்தி நாட்டை கட்டியெழுப்புவதும் இதன் நோக்கம் என்பதனை கூற விரும்புகின்றேன். ஊழலை ஒழித்தல், பொருளாதார மற்றும் வெளிநாட்டு கொள்கைகள் தொடர்பிலும் ஜனாதிபதி இன்று பாராளுமன்றத்தில் விளக்கமளித்தார். ஊழல், மோசடி மற்றும் வீண் விரயத்தை தடுக்கும் வகையில் செயற்படுவது எனது அரசாங்கத்தின் அடிப்படை கொள்கையாகும். ஊழலை ஒழிப்பதற்காக தற்போதுள்ள அதுசார் நிறுவனங்களை மேலும் வலுப்படுத்துவதும் அரச உடைமைகளை முறையற்ற விதத்தில் பயன்படுத்தியுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள நபர்களுக்கு எதிராக தராதரம் பாராது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். அவர்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் அவர்களை நீதிமன்றத்தின் முன் நிறுத்துவதற்கு நான் பின் நிற்பதில்லை. எமது நாட்டின் பௌத்த பொருளாதார நோக்கினை ஒரு பாரிய வளமாக கருதுவதுடன் அதனை ஒரு பாக்கியமாகவும் நினைக்கின்றேன். அதிக சேவைகளை பயன்படுத்தும் நாட்டை விட குறைந்தபட்ச சேவைகள் மூலம் அதிகபட்ச திருப்தி அடையக்கூடிய திருப்திகரமான மக்கள் வாழும் நாட்டை எமது எதிர்கால சமூகத்துக்கு வழங்குவது முக்கியமல்லவா? நாம் தற்போது ஆசியாவின் 100ஆண்டுக்குள் பிரவேசித்துள்ளோம் என்று நான் ஏற்கனவே கூறியிருந்தேன். அதன்படி இன்றிலிருந்து ஆசியாவை மையமாக கொண்ட நடுநிலையான வெளிநாட்டு கொள்கை மீது கூடிய கவனம் செலுத்தப்படும் என நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் இருக்கும் புத்திஜீவிகளுக்கு ஜனாதிபதி இதன்போது அழைப்பு விடுத்தார். நாட்டில் பறந்து வாழும் உள்நாட்டு புத்திஜீவிகளைப் போன்றே வெளிநாடு சென்றுள்ள இலங்கையின் புத்திஜீவிகளுக்கும் நான் கௌரவமாக அழைப்பினை விடுக்கின்றேன். நாட்டில் முன்னேற்றம் கண்டு வரும் புதிய இணக்க அரசியல் சூழலில் உங்களது நிபுணத்துவ அறிவு மற்றும் திறமைகளை எமது நாட்டை கட்டியெழுப்பதற்கு பயன்படுத்துமாறு வேண்டுகோள் விடுக்கின்றேன். குறிப்பாக தாய்நாட்டுக்கு சேவையாற்றுவதற்காக எனது அழைப்பை ஏற்று மீண்டும் வருவதற்கு எதிர்பார்த்துள்ள புலம்பெயர் இலங்கை புத்திஜீவிகளையும் கல்விமான்களையும் செங்கமலத்தில் வரவேற்பதற்கு தயாராக உள்ளோம். அவர்களை நாட்டுக்கு அழைத்து வரும் நடவடிக்கையை ஒருங்கிணைப்பதற்காக எனது மேற்பார்வையின் கீழ் விசேட பணியகம் ஒன்றை ஸ்தாபிக்க எனது அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க உள்ளது. பாராளுமன்றத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களிடமும் வேண்டுகோள் ஒன்றை முன்வைத்து ஜனாதிபதி தனது கொள்கை உரையை நிறைவு செய்தார். எதிர்ப்பு அரசியலுக்கு பதிலாக இணக்க அரசியல் கலாச்சாரம் ஒன்றை கட்டியெழுப்பதற்கு எனது பதவிக்காலத்தில் நான் மேற்கொள்ளும் கடும் பிரயத்தனங்களுக்கு உங்களது ஒத்துழைப்புகளையும் அர்ப்பணிப்பையும் நாட்டுக்காகவும் தேசத்தின் முன்னேற்றத்துக்காகவும் வழங்குமாறு மிகவும் கௌரவமாக வேண்டுகோள் விடுக்கின்றேன். இன்று முதல் 2 பிரதான கட்சிகளின் இணைப்பை அடிப்படையாக வைத்து பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அனைத்து கட்சிகள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகளின் இணக்க ஒத்துழைப்பை ஏற்கனவே முன்னேற்றம் கண்டுவரும் சிறந்த அரசியல் கலாச்சாரத்தை மேலும் உறுதிப்படுத்துவதற்கு எவ்வாறு பயன்படுத்த முடியும் என்பதை நீங்கள் உங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டுமென மிகவும் வினயமாகவும் கௌரவமாகவும் கேட்டுக்கொள்கின்றேன். என்று அழைக்கப்படும் அறையை விட்டு